அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் மொபைல் சாம்சங்லேருந்து வந்திருக்கக்கூடிய A7 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய லீக் பிக்சர்ஸ் எல்லாமே வந்திருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சாம்சங் A7 மொபைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா, அதாவது 3 கேமரா இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பேக் கேமராவே. ஸோ இந்த கேமராஸ் தான் இதில் ஒரு ஹைலைட்டாக நம்ம பேச போகிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த பர்டிகுலர் A7 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 11 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிபிள் கேமரா பார்த்தீங்கன்னா ஒன்று 8 மெகா பிக்சல், இன்னொன்று 5 மெகா பிக்சல், இன்னும் 24 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 2.2 அப்பச்சரில் வருது. உங்களுக்கு 5 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 2.1 அப்படின்ற அப்பச்சரில் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல் 1.7 அப்பச்சரில் வருது. 5 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் சென்சராக கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் கிறிஸ்டல் கிளியர் பிக்சர்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவல் கேமரா தான் நம்ம இது வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா, அதாவது 3 கேமரா, இதோட எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லா சாம்சங் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ரெட்மி, ஷாமி அது இதுன்னு சொல்லி வந்திருந்தா கூட, ஹானர்லாம் வந்திருந்தா கூட அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சாம்சங் அண்ட் சோனி மேலே தான் போகும். ஸோ சாம்சங் பிராண்டடாக இருக்கும். ஸோ அது போல் எதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாம்சங், வேர்ல்பூல், ஸோ ஃப்ரிட்ஜ் டைப்லேயே அந்த மாதிரி போகும்போது அதில் எல்லாத்துலேயுமே சாம்சங் வரக்கூடியதுனால எல்லாருடைய மைண்ட் செட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது சாம்சங் பிராண்ட் மேலே தான். ஸோ இன்றைக்குமே நிறைய பேர் பிராண்டடான மொபைல் அப்படின்னா சாம்சங் மட்டும் தான் நினச்சிருக்காங்க. ஸோ அவங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இப்போ இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் மொபைல் ரொம்பவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ லீக் பிக்சர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ இதில் 3 கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு பெட்டரான ஆப்ஷன், இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டுமே உங்களுக்கு 24 மெகா பிக்சல்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு போர்ட்ரேட் மோட்ல செல்ஃபிலுமே எடுக்க முடியும். ஒரு அதுலயும் செல்ஃபி ஃபிளாஷ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் பிக்சர்ஸ், கண்டிப்பாக RGB உங்களுக்கு சென்சார் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டரான ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதோடைய டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தலாம். ஸோ இது OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. OLED டிஸ்பிளே கொடுக்கறதுனால இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 இன்ச்சஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க மொபைலோடைய சைஸஸ் எல்லாமே ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 32 GB அண்ட் 64 GB உங்களுக்கு வேரியண்ட்ல வருது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 64ல இருந்து உங்களுக்கு 128 GB வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே ரேம் பொறுத்த வரைக்கும் 4 GB 6 GB ரேம் வேரியண்ட்ல வருது. ஸோ இது எக்ஸ்டெண்டபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 512 GB வரைக்கும் நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வைஃபை அண்ட் டுவல் சிம் எல்லாமே 4G VoLTE சப்போர்ட்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா SoC 2.2 GHz ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸில் இது ஒரு நல்லாவே இருக்கும். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 3300 mAh பேட்டரி கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பவர், பேக்கப் பவர் இருக்குமா இல்லையான்றது எனக்கு சரியா தெரியல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இதோடைய மெயின் விஷயம். ஸோ இதில் மெயினாக பார்க்க போகிறது அந்த 3 கேமரா ட்ரிபிள் கேமரா தான். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாம்சங் லவர்ஸ்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வைஃபை அண்ட் மற்ற சென்சார், RGB சென்சார் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலோமீட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு சென்சார்ஸை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லை, ஒரு பர்ஃபெக்டான ஒரு சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது, அதுவுமே ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இதில் ஆண்ட்ராய்டு 8.0 ஓரியோ அப்டேட்டில் ரன் ஆக போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் HD டிஸ்பிளேல கொடுக்கறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் மொபைல். ஸோ யாரெல்லாம் இதை வாங்க போறீங்க, யாராவது வாங்குற மாதிரி அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, வாங்கிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய மற்ற நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பக்கா தமிழ் சேனல் அண்ட் மீ விஜய். பாய், see you.